ஓம் முருகா. சக்தியும் நானும். நம்மளை சுற்றி ஒரே நெகட்டிவிட்டியாக இருக்கா? அந்த நெகட்டிவிட்டிலாம் போயிட்டு பாசிட்டிவிட்டி அதிகமாகணுமா? இதுதான் அதுக்குரிய நேரம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாராகி அம்மனோட ஒரு முத்திரையும் மந்த்ராவை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த முத்திரை நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற, மனசில் இருக்கிற, உடம்புல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் போக்கிட்டு பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? பார்க்கலாமா? நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி கையை வச்சுக்கிட்டு ஆள்காட்டி விரலை தவிர்த்து மற்ற எல்லா விரலையும் உள்ளே வச்சுட்டு இப்படி மடக்கிடணும். இப்போது கட்டவிரல் இருக்கு இல்லையா, கட்டவிரலோட ரைட் ஹேண்ட் கட்டவிரல் உள்ளே போயிடணும், லெஃப்ட் ஹேண்ட் கட்டவிரல் மேலே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனோட ஃபேஸ் இருக்கும். தெரியுதுங்களா? வாராகி அம்மன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குழந்தை மாதிரி. நம்ம நல்ல விஷயத்துக்கு நல்ல விதமாக அவங்கள கூப்பிட்டோம் பேசணும் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு பதில் கொடுப்பாங்க. கெட்ட விஷயமா இருந்தால் கூடவே கூடாது. சரி, நம்ம போகலாமா? இந்த மாதிரி முத்திரை செஞ்சுட்டு நம்ம இந்த முத்திரையோட வாராகி அம்மனோட மந்த்ரா சொல்லணும். வாராகி அம்மனோட மூல மந்த்ரா சொல்லலாம், இல்லை வேறு எந்த மந்த்ரா வேணால், நம்மளுக்கு தெரிஞ்ச மந்த்ரா எது வேணால் சொல்லலாம். ஆனால் எந்த மந்த்ரா சொன்னாலும் நம்ம எத்தனை தடவை சொல்கிறோமோ கீழே காமிச்சு, இப்போ 9 முறை சொல்கிறேன் அப்படின்னா கீழே காமிச்சு 9 முறை சொல்கிறோம். அதே மாதிரி முடிச்சுட்டு மேலே காமிச்சு 9 தடவை அதே மந்திராவை சொல்லணும். அது ஏன் அப்படின்னா, கீழே காமிச்சு 9 முறை சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்க, நம்ம மனசில் இருக்க, நம்ம உடம்புல இருக்க, நம்ம சுற்றி இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் நம்ம கீழே இறக்கி விட்டுடுறோம். நம்மக்கிட்ட இருந்து வெளியில் அனுப்பிடுறோம். நம்ம மேலே சொல்லும் போது நம்மளை சுற்றி இருக்க, நம்ம உடம்புக்கு தேவையான, மனசுக்கு தேவையான எல்லா பாசிட்டிவிட்டியும் நம்மளுக்குள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ மந்திரா சொல்லலாமா? ஓம் श्यामलाय विद्महे अलहस्ताय धीमहि तन्नो वाराही प्रचोदयात्। ओम श्यामलाय विद्महे अलहस्ताय धीमहि तन्नो वाराही प्रचोदयात्। ओम ऐं ह्रीं श्रीं वाराही देवीये वा वा वा। ओम ऐं ह्रीं श्रीं वाराही देवीये वा वा वा। ओम ऐं ह्रीं श्रीं वाराही देवीये वा वा वा। ओम ऐं ह्रीं श्रीं वाराही देवीये वा वा वा। இது உண்மையா, இது நடக்குமா அப்படிலாம் உங்களுக்கு டவுட் வரலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்கள் நம்பி எது செஞ்சாலும் சரி, அதில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஆனால் அது நல்ல விஷயமா இருக்கணும். மற்றவங்களை தாக்குற மாதிரியோ, மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான விஷயம், நம்ம சந்தோஷத்தை அதிகமாக்குற விஷயம் அப்படின்னு இருக்குது. மற்றவங்கள அது எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணலன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.